பானு என்னம்மா அங்க பாரு. கிளாஸ் மாறி போயிடுச்சு வானு. என்ன மன்னிச்சிருவானு. அவங்க 2 பேரும் சேரக்கூடாதுன்னா காலையில வரும் போன உடைச்சு அந்த பழைய வெண்ணில மேல போட்டேன். ஆனா நீ பண்ண வேலையால அவங்க பாரு, அவங்க மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. நான் என்னடி பண்ணுவேன்? நீயும் மாப்பிள்ளையும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் இப்படி பண்ணேன். ஆனா எனக்கே தெரியாம கிளாஸ் மாறி போச்சு. உன்னை நான் இப்படி பிளான் பண்ண சொன்னா நீ கம்மன இருந்தாலே அவங்க ஒண்ணு சேர்ந்திருக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் சொதப்பிட்டு காரணமா சொல்ற. ஒழுங்கா போயிரு, என்கிட்ட பேசாத. ஐயோ இப்படி சொதப்பிச்சே. என்ன கரண்ட் போனதுக்கு எப்படி பயப்படுறாரு? வெண்ணிலா, வாமா. என்னத்த? இந்தாம்மா, 2 பேரும் பால் குடிச்சிட்டு தூங்குங்க. சரிங்க அத்தை. வெண்ணிலா, ஒரு நிமிஷம். சொல்லுங்க அத்தை. நைட்டு தூங்கும் போது ரூம் லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடாதம்மா. கரண்ட் ஏதாவது போனா கூட உடனே மெழுகுவத்தி ஏத்தி வச்சுடு. ஏன் அத்தை? ஒண்ணும் இல்ல, வருணுக்கு சின்ன வயசுல இருந்து இருட்டுனா கொஞ்சம் பயம். எப்பவும் லைட் வெளிச்சத்துல தான் தூங்குவான். திடீர்னு கரண்ட் கட் ஆனா கூட பயந்து அம்மா அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான். அதனாலதான். சரிங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். ஓ, அத்தை இவருக்கு இருட்டுன்னா பயம்னு சொல்லிருக்காங்கல்ல, அதான் கரண்ட் போனதும் பயந்துட்டாரு. வெண்ணிலா, என்ன பண்ற? இங்கதாங்க இருக்கேன், ஒரு நிமிஷம் இருங்க. என்னங்க பயந்துட்டீங்களா? யாரு பயந்தது? நீ பயப்படுவனு தான் நான் உன் பக்கத்துல வந்தேன். சரி, கரண்ட் இல்லாம இந்த ரூம்ல ரொம்ப நேரம் இருக்க முடியாது. நீங்க எங்கே இருங்க, நான் போய் மாடியை ரெடி பண்ணிட்டு வரேன். என்னது, நான் மட்டும் தனியா நிக்கணுமா? ஏங்க? இல்ல, நீ மட்டுமா தனியா போற? நான் வேணா உனக்கு துணையா வரட்டுமான்னு கேட்டேன். எனக்கு இருட்டுன்னா பயம் இல்லைங்க. நீங்க இந்த டார்ச் வச்சுட்டு இங்கே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். அது இல்ல வெண்ணிலா, வெண்ணிலா சீக்கிரம் வந்துரு. இங்க இங்க கொசு கொசு கடிக்குது, கொசு. சரிங்க. என்ன கரண்ட் ஆஃப் பண்ணியும் வெளியே வராம இருக்காங்க? அட இரு, கரண்ட் வந்துரும்னு நினைச்சுக்கின்னு கொஞ்ச நேரம் உள்ளே உக்காந்துக்கின்னு இருப்பாங்க. போவ காத்து இல்லன்னு வெளியில வந்துதானே ஆவணும். எனக்கு என்னமோ உங்க வெளியில வர மாதிரி தெரியல. அட வருவாங்க வானு. முதல்ல நீ போய் உன் புருஷன் என்ன பண்றாருன்னு பாத்துக்கணும் வா. காத்து வந்ததுன்னு அவர் தூங்குவாரு. போ. சரி, நீ அவங்க வராங்களான்னு பாரு, நான் வந்து. சரி நான் பாத்துக்கிறேன், நீ போ. என்ன கண்ணு இங்கேயும் இல்ல, அதுக்குள்ள வேற எங்க போயிருப்பாங்க? வீட்டுக்குள்ளயும் இல்ல, வெளியிலயும் இல்ல. ஒரு வேளை மாடிக்கு போயிருப்பாங்களோ? வா போய் பார்க்கலாம். ஐயோ, ஒரு கிளாஸ் பாலை மாத்தி கொடுத்ததுக்கு என்ன எங்க அலைய வைக்குதுங்க. போய் பார்க்கலாம், வா. வரேன். வானு, இந்த கூத்த பாத்தியா? அது வேற ஒண்ணு இல்ல வானு, கரண்ட கட் பண்ணதும் இருட்டுல இருக்க பயந்துகின்னு மாடியில மெழுகுவத்தி ஏத்திக்கு நீங்க இருக்கிறாங்க. இனிமே இவங்களுக்குள்ள எதுவுமே நடக்காது, நீ கவலைப்படாத. அவங்க ரூம்லயாவது கம்மன் இருந்திருப்பாங்க. ஐடியா பண்றேன்னு கரண்ட கட் பண்ணி விட்டு இங்க பாரு,
கேண்டில் லைட் எல்லாம் வச்சு எவ்வளவு ரொமான்டிக்கா செட் பண்ணிருக்கானு. இவங்க மட்டும் இன்னைக்கு ஒன்னா இருந்தாங்க, உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் என்னடி பண்றது? உனக்காக நான் பண்றது எல்லாம் அவளுக்கு சாதகமாவே மாத்திக்கிறா. நான் என்ன வேணும்னே வா பண்ண? ஏய் பேய் 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 வெண்ணிலா வெண்ணிலா பேய் பேய் வெண்ணிலா அது பாரு பேய் பேய் பேய். எங்கங்க? அங்கதான் அங்கதான் இருக்கு. அங்கயா? அங்க யாரும் இல்லைங்க. உங்களுக்கு புது இடம்ல, அதான் எதை பார்த்தாலும் கொஞ்சம் பயமா இருக்கு. ஏய் அந்த பேய் அங்கதான் இருக்கு. ஐயோ பேய்.